கதையை பற்றி சொல்லுங்கள். ஒரு ஸ்டோரி இருக்கும் கண்டிப்பாக, ஒரு பாட்டுக்கு பின்னாடினா அதுக்கு ஒரு ஸ்டோரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த பாடல்கள் உருவான கதையை பற்றி சொல்லுங்கள். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா லியோனா வந்து எனக்கு கண்ணவீசி சாங்லேருந்தே தெரியும், ஷார்ட் ஃபிலிம்லேருந்து. ஸோ எப்பயுமே வந்து அவர் ஜெயிக்கணும் அதை பார்க்க ரொம்ப ஆசை. ஸோ அந்த ரூட்டிங் ஃபார் சக்ஸஸ் வந்து எல்லா படத்துலையும் அவர் என்னை டச் பண்ணி சூஸ் பண்ணும்போது நான் திருப்பி அவருக்கு ஒரு சாங் எனக்கு கொடுக்கணும் ட்ரை பண்ணி ஒவ்வொரு தடவை ட்ரை பண்ணும்போது தான் அது உருகி உருகி இப்போ அடுத்து ஜோடி பண்ணணும் நான் நம்புறேன். ஸோ இன்னும் மெனிமோர் பண்ணணும். நீங்கள் எப்படி அவர் உருகி உருகி ரசிக்கிறதா தான் அந்த உருகி உருகி அப்படி பாடலாம் போட்டுருக்கீங்களா? அவர் என்னை உருகி உருகி ரசிக்கிறாரு ஒரு ஆளுனா. ஸோ அப்போ அவர் தான் எனக்கு மியூசிக் போட்டோம். அவர் லிரிக்ஸ் கூட எழுதியிருக்காருல்ல. அவர் ஏங்க ஞாபகப்படுத்திருக்கீங்களா? அப்போ அதுக்கு ஒரு கதை இருக்கு. எல்லா படத்துலையும் வந்து ஒரு பாட்டு வந்து தம்பிக்கு ஒரு பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு அப்படின்ற எழுதுறதுக்கு